லாட்ரிக்கான ஒரு கசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25/12/2025க்கான ஒரு கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளே. அதுக்கான நம்ம முதல் நாள் 24ஆம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 869க்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 2, பி போர்டில் 5, 0 கொடுத்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வந்து வேறு மெத்தட் எடுத்துருந்தேன், நல்லா ரூட்டு நல்லா வேலை செய்யிட்டு கொடுத்துருந்தோம், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் நம்ம லாஸ்ட்டாக கமெண்ட் படிக்கும்போது ஒரு 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு மறந்துட்ட வீடியோவில் சொல்லும்போது. ஆனால் வந்து 8ஆம் நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு கசிங்கை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நம்பர்ஸ் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுக்குறேன், அவங்க கண்டிப்பாக வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, நீங்கள் கேரளா டிஎன் நம்பர் ஏமாந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கிங் எடுக்கிறாங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அரை மாதத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான் நம்மளே. ஓகேவா, ஓகே மேலே நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆள் போடுக்கலாம். நம்ம சொல்ல எடுக்கலாம். இதில் வந்து நம்ம 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 563 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துடலாம். 563 போடுகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 641 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் ஒரு நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8 4 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 863 வச்சு அடி நமக்கு 8 4ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 869 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்த்துடலாம். 869 ரூட் ஆப்ஷன் 641 போடுதல் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி 4 5 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 869 வச்சு நமக்கு 5 4ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 275 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதில் வந்து 275 ரூட் ஆப்ஷன் 643 போடல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி 1 7 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 275 வச்சு அடி நமக்கு 7 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 173 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதில் நம்ம 173 ரூட் ஆப்ஷன் 641 போடல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் 4 அப்படி 8 4 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 173 வச்சடியில் நமக்கு 4 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 869 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதில் 869 ரூட் ஆப்ஷன் 641 போடல நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி 4 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 869 வச்சடியில் நமக்கு 5 அப்படி 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. வந்தால் எந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் வந்து நமக்கு 8 5 1 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு 5 அப்படி 4 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. வந்ததுனால பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸாக தான் இன்றைக்கி கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். 4 5 எடுத்துருக்கிறோம். நம்ம கணிப்பில் நான் வந்து 4ஆம் நம்பர் ஏ போர்டு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. சிங்கிள் நம்பராக டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆல் போர்டு டைப் பண்ணணும். 4ஆம் நம்பர் கொஞ்சம் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் நம்பி. ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இல்லை 563 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 563 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 561 போட்டு தான் எடுத்துக்கிறோம். இதில் முதல் கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9 அப்படி இல்லைன்னா 0 9 அப்படி இல்லாட்டி 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 563 வச்சடியில் நமக்கு 9 0ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 869 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 869 ரூட் ஆப்ஷன் 561 போடல நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 869 வச்சடியில் நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 275 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அடுத்த வந்து 275 ரூட் ஆப்ஷன் 561 போட்டு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
வந்து 275 வச்சு நமக்கு 3 6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 173 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். அதில் வந்து 173 ரூட் ஆப்ஷன் 561 போடல. நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 இல்லாட்டி 5, 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஏன்னா ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 173 வச்சடியில் நமக்கு 9 5ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 869 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். 869 போடையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 2 வருது. ஓகேவா, 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஏன்னா ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அப்படின்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஓகேவா, நம்ம 869 வச்சடியில் நமக்கு வந்து ஒரு 2ஆம் நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி வைக்க. நம்ம வந்து எந்த பொருளாக பற்றி நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் வந்து 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நமக்கு வந்து 5ஆம் நம்பர், அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தபடி நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. நாளை பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்தால் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளே. ஓகேவா, 7ஆம் நம்பர் கொஞ்சம் வந்தால் வரலாம். ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது 5 அப்படி 4ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு சான்ஸாக இருக்குது. 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பி. ஓகேவா, ஏபிபிசிசி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 52 25 57 75 42 24 47 74 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா வந்தால் உங்கள் கணிப்பில் அதிகபட்சம் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா 2ஆம் நம்பர் பற்றி நம்ம கணிப்பில் 7ஆம் நம்பர் வந்து வேறு மெத்தடில் வருது. அதனால தான் நான் 7ஆம் நம்பர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். 2ஆம் நம்பரே வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதனால தான் நம்ம வந்து 2ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் இந்த நம்பரே டைப் பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, 42 24 42 24 அந்த ஒரு நம்பர் மட்டும் வந்துச்சா வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மலை, இன்றைக்கி ஏன்னா ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். நீங்கள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 869. ஓகேவா, 869 பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆல் போர்டில் 4 6 2 கொடுத்துருக்காப்புல. இதில் 6ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8 சி போர்டுகள்லாம் நிறைய பேர் 8ஆம் நம்பர் இது கொடுத்துட்டீங்க. ஏன்னா வந்துச்சு ஏ போர்டு வந்துருக்குது. அடுத்து ராஜ்குமார் வந்து ஆல் போர்டில் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காப்புல. அவர் 8ஆம் நம்பர் மட்டும் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் சி போர்டில் பிசி 28 வர மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஆனால் 8ஆம் நம்பரில் ஏ போர்டுக்கு போயிடுச்சு. அடுத்தபடியாக இவர் பார்த்திங்கன்னா 864 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 4க்கு பவர் 9 வந்துருச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்காப்புல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக இவரும் பார்த்திங்கன்னா 6 3 8 எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் 6 8 2 நம்பர் வந்துருச்சு. சி போர்டு தான் இவரும் பார்த்திங்கன்னா 3 8 வந்து எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் வந்தது ஏ போர்டுக்கு. அடுத்தபடி திருவாங்கடம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் 7 5 6 கொடுத்துருக்காப்புல. இதில் 6ஆம் நம்பர் சூப்பராக ஒரு பி போர்டில் வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து சங்கர் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 6 2 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்திங்கன்னா பிசி 18 கொடுத்துருக்காப்புல. இவரும் சி போர்டுக்கு எதிர்பார்த்துட்டாப்புல. ராஜ்குமார் இவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 2 8 கொடுத்துருக்காப்புல. இதில் 6ஆம் நம்பரும் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பரும் கொஞ்சம் சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா ஏசிக்கு 80 ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் வந்து 89 வச்சுருந்தப்போனா இன்றைக்கி மட்டும் ஒரு அருமையாக வின்னிங்ஸ் வந்திருக்கும். இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாதேஷ் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பி போர்டு சிங்கிள் ஷாட் 8 எதிர்பார்த்துட்டாப்புல. இவர் பார்த்திங்கன்னா 8 3 எல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காப்புல. ஆனால் 8ஆம் நம்பர் வந்துச்சு. ஆனால் 0 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வந்திருந்தால் ஒரு சூப்பராக வின்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்தபடி செல்லப்பா அவர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட்டு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி அவர் பார்த்திங்கன்னா 978 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிசி கொஞ்சம் கலந்து போட்டதுக்குள்ள ஒரு சூப்பராக வின்னிங்ஸ் வந்திருக்கும். அடுத்து ராகி தர்சி அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 4 8 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. நானும் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கமெண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். நான் வீடியோ பேசும்போது இப்போ மறந்துடுறேன். ஏன்னா நம்ம வந்து நேற்று வந்து சாட்டில் வந்து 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு கிடச்சிச்சு. அதனால தான் நான் வந்து 8ஆம் நம்பர் கமெண்ட் படிக்கும்போது கொடுத்துருந்தேன். அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, பார்த்துட்டு பார்க்க மாட்டீங்க, வீடியோவே ஃபுல்லாகவே பார்க்க மாட்டீங்க. அதுதான் சொல்கிறது. அடுத்தபடி இவரும் பார்த்திங்கன்னா சி போர்டு 8 8 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு போயிடுச்சு. அடுத்தபடி இவரும் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 68 86 சூப்பராக வந்து ஏபிபிசிஎஸ்சியில் வந்து ஒரு அருமையான நம்பர் கொடுத்துருக்காப்புல.
ஏபிசி பார்த்தீங்கன்னா 68 பார்த்தீங்கன்னா 869 பார்த்தீங்கன்னா ஏபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 86 கொடுத்துருக்கல. நான் ஒரு 9 முறை போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கும். 400 ஆல் போட்டுக்கு 4, 6, 8ல் ஒரு 86 நமக்கு வந்து சூப்பராக நம்ம சேனலில் ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருப்பல. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிங்க வந்து நம்ம சேனலில் ரொம்பவே கமெண்ட் பண்ணுறப்பல டெய்லியும் மறக்காமல் கமெண்ட் பண்ண கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து வச்சுங்க. நம்மளே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதம் தான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. வின்னிங்ஸ் வந்து அதிகமாக மிஸ் பண்ணியாச்சு இந்த மாதமே. ஓகேவா, அடுத்த மாதத்துலேருந்து நம்ம வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு வேறு மெத்தட் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். என்னன்னு தெரியல, இந்த மாதம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஓகே மேலே மீண்டும் நினைக்கிறேன் ஒரு சிறப்பான ஒரு கஸ்டிங்கில் சந்திக்கலாம். ஓகேவா.